தேடிச்சிறு சோறு தினத்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகள் வென்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்து கொடுங்கூற்று கிரையென பின்மாயம் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி நல்ல வாய்ஸ் மாடுலேஷன்ல இத கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியும். இன்னொரு டைம் ட்ரை பண்றீங்களா? இல்ல வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? யா ஃபோன் வாங்கிக்கிறீங்களா? தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கீற்று கிரை என மாயும் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எப்படி இருந்தது ரெண்டு பேருடைய வாய்ஸ் மாடுலேஷனும்? எப்படி இருந்தது? தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூற்றி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? How is it? எவ்வளோ ஹை பிச் போற, லோ பிச் போற, this is the voice modulation. இது நாட் ஒன்லி ஒன் டேல எனக்கு வரல. ஸோ நிறைய டைம் இது ப்ராக்டிஸ் பண்ணது தான். ஸோ ஒரு கவிதையா இருக்கட்டும், இது போல பாடலா இருக்கட்டும், உங்களுடைய ஸ்பீச்சா இருக்கட்டும், ஒரு விஷயத்த நம்ம கன்வே பண்ணும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது இல்லையா, ஒரு உணர்வு பூர்வமா அதை சொல்றோம் இல்லையா, எமோஷனலி அவங்களுக்கு டச் ஆகுது இல்லையா, அப்ப அந்த மோட்டிவேஷன் அவங்கள போய் சேரணும் அப்படின்னா நம்மளுடைய வாய்ஸ் மாடுலேஷன் எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு விஷயமுமே நீங்க ஏற்படுத்தக்கூடிய, நீங்க உருவாக்கக்கூடிய கண்டென்ட்ல நீங்க எப்படி டெலிவர் பண்றீங்க, அந்த வாய்ஸ் மாடுலேஷனோட. இப்போ ஒரு பரிதாபமா ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா அது போல நடந்துச்சு, ஒரு கதை சொல்றீங்க அப்படின்னா அதுலயுமே அவ்வளோ